ஹலோ வணக்கம். பழைய காலத்தில் 60s 80s கூட ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. அது பிகாஸ் ஆஃப் ஃபுட்டு, எக்ஸசைஸு, நிறைய ஒர்க் பண்ணது, பஸ்ஸுக்காக ரொம்ப தூரம் நடந்தது இதெல்லாம். ஆனால் நவடேஸ் ஒரு 30 to 40 இயர்ஸ் வரும்போதே ரொம்ப வீக்னஸ், ரொம்ப தளர்ந்துச்சு, கை வலிக்குது, கால் வலிக்குது, எதுவுமே ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சார்கோபீனியா அப்படின்னா மசில்ஸ்னுடைய வீக்னஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்னாக்கா போன்ஸோட வீக்னஸ், போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது. ரைட்டா? இது ரெண்டுத்துக்கு காரணம் என்னென்னா போதிய அளவு புரோட்டீனும் கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாம் ரொம்ப தேவை. அது இல்லைன்னாலே ஸ்லோவாக அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ரைட்டா? அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ். ரைட்டா? குட் ஃபுட், புரோட்டீன் நிறைய அடிக்கட்டாக சாப்பிட்டாங்கன்னா மசில் டெவலப் ஆகும், போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே ஷுட் டூ எக்ஸசைஸ். எப்போ பார்த்தாலும் ரிமோட்டை வச்சுட்டு டிவி பார்க்குறதோ இல்லைனாக்கா செல்ஃபோன் பார்க்குறது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் அது பத்தாது. ஸோ தே ஹாவ் டு டூ சம் எக்ஸசைஸ். வாக்கிங் மட்டும் இல்லை, குனிஞ்சு நிமிந்து நடந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு மசில் எக்ஸசைஸு, கால் கை எல்லா மசில்ஸுக்கும், பேக் மசில்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த எக்ஸசைஸும் செஞ்சுக்கிட்டு போதிய அளவு புரோட்டீனும் கால்சியம் இருந்ததுனாக்கா போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் ஆகிடும். ஸோ தட் இந்த வீக்னஸ் சார்கோபீனியா இருக்காது. அண்ட் ஆஸ்டியோபோரோ இதெல்லாம் ஓரளவுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக நடமாடிக்கிட்டே இருந்தால் தான் கடைசி வரைக்கும் வி வில் பி ஹாப்பி அண்ட் ஆல் ஆர்கன்ஸ் வில் பி ஹெல்த்தி. ரைட்டா? நம்ம மசில்ஸ் ஹெல்த்தியாக இருந்தாக்கா நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், ஹார்ட் ஹெல்த்தியாக இருந்தால் கிட்னி, லிவர் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால ஹெல்த்தி லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர் திங். அதனால இப்போலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நீங்கள்லாம் நல்ல எக்ஸசைஸ்க்கும் நல்ல ஃபுட்டும் சாப்பிட பழகிடுங்க. ஓகேங்களா?